thing to do with pencil and paper. I know he was nervous about it. He studied, he went to the art museum, and he would draw Rodin sculptures and Michelangelo and 3D sculpting, 3D sculpting, you know, the clay model பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக மண் ஆச்சு களிமண் வச்சு இந்த களிமண் அதை வேஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் அந்த இப்போ 3Dயில் பண்ணுறோம். முன்ன வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு 3D பிரிண்டிங் கேள்விப்பட்டீங்கன்னா 3D பிரிண்டிங் இந்த பிரிண்டர் தான் இட் காஸ்ட் 3 lakhs அப்படி ஆகும் ஒரு பிரிண்டர். அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அது 3 lakhs அப்படி ஆகும். அந்த பார்ட்டாக ஹெட்டு லெக்ஸு ஹேண்ட்ஸ் அப்படி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு போனால் ஒரு கடைக்கு போனால் ஒரு பொம்மை இருக்கும் மனுஷன் மாதிரி, அதெல்லாம் 3Dயில் பண்ணுறது தான். அது மோல்டு சில ஷாப்பில் வந்து அடிடாஸ் அதெல்லாம் போனீங்கன்னா 3D பிரிண்டிங்லேயே வச்சுருப்பாங்க, பிரிண்ட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதெல்லாம் எப்படி பண்ணுறது. ஜீ ப்ரஷ் இருக்குது இந்த சாஃப்ட்வேர், இதோட மட் பாக்ஸ் நல்லா இருக்கும். எல்சா இருக்கால, எல்சா தெரியுமா? ஃப்ரோசன் மூவி பார்த்துருக்கீங்களா? ஃப்ரோசன் இந்த எல்சா ஹீரோயின் இருப்பார், அவரை தான் மாடல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லை, காம்ப்ளிகேட்டட் நினச்சிக்கேன். எல்லாரும் வரைவீங்களா? எல்லாத்துக்கும் அதான் பேஸ். Yeah. So interest in 3D, huh? 3D நல்லா இருக்கும். ஆனால் 2D தான் பேஸ். அதுக்கும் முன்னாடி டிராயிங் தான் பேஸ். சாஃப்ட்வேர்ல மோஷன் புரியல. அந்த சாஃப்ட்வேர் வழியா அது மோஷன் அனிமேட் பண்ண முடியும். மோஷன் கேப்சர் தான், அதுதான் பண்ண முடியும்னு நினைச்சீங்களா? இல்லை வெளியே ஒருத்தர் நடிக்க வச்சு தான் பண்ணுமா? அது மோஷன் கேப்சர். மோஷன் கேப்சர் வந்து கேமரா யூஸ் பண்ணி பண்ணுறது. மோஷன் கேப்சர் கேமரா, டெப்த் கேமரா. இப்போ ஏதாவது ஒரு ஷாப் போனீங்கன்னா, மொபைல் ஷாப்ஸ் ஷோரூம்லாம் போனீங்கன்னா ஒரு மோஷன் கேப்சர் கேமரா இருக்கும். அது நீங்கள் நைட் டைம் அது ஆன் பண்ணிட்டு போயிடும், ஈவினிங் டைம் ஆன் பண்ணிட்டு போயிடும். உள்ளே யாராவது வந்தால் நைட் வந்து ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு தீஃப் யாராவது வந்தாங்கன்னா அந்த மோஷன்ஸை வச்சு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேசிக்காக அதுதான் கம்மி இல்லை, அதுதான் மோஷன் கேப்சர் டிவைஸ். அதை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண முடியாது. கினெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்பாக்ஸ் 1 கினெக்ட், எக்ஸ்பாக்ஸ் 360, அதுக்கு மோஷன் கேப்சர் டிவைஸ் ஒன்று வரும். நீங்கள் கிரிக்கெட்டு டென்னிஸ்லாம் அதில் விளையாடலாம். அந்த அதுதான் கொஞ்சம் நல்ல விலையில் வாங்கணும் அப்படின்னா அதுதான் பேசிக் தான். அதை வச்சு அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. நீங்கள் இன்னும் இதுக்கும் மேலே போனோம் அப்படின்னா NIUI மோஷன் கேப்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபாஸ்ட் மோஷன் கேப்சர் இருக்குது, அதுக்கெல்லாம் சூட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெப்சைட்டில் கிடைக்கும். அது ஸ்டார்டிங் வந்து 30,000 அப்படி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பீஸாக வாங்க தான் இருக்கும். லெக்குக்கு தனியாக வாங்கணும், லெக்ஸ் 2 லெக்ஸு கொடுப்பாங்க, அப்புறம் ஹேண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க, பாடிக்கு கொடுப்பாங்க, செஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் ஃபேஸுக்கு கேமராவோட வரும். சில பேர் கேமராவோட வாங்க மாட்டாங்க. கேமராவோட வேணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு 25,000 அப்படி ஆகும். வெறும் ஹெட்டுக்கு மட்டும்தான். லெக்குக்கு 2 லெக்குக்கு மட்டும் 30,000 32,000 அப்படி ஆகும். 2 ஹேண்ட் மட்டும் 40,000 அப்படி ஆகும். ஏன்னா ஹேண்டில் தான், லெக்கில் கூட அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஆங்கிள் மூவ் பண்ண போகிறோம், இதுதான் ஃபிங்கர்ஸ்லாம் அதை கேப்சர் பண்ண போகிறது. ஹேண்டுக்கு ஃபிங்கர் கேப்சர் பண்ணி ஆகும். எதை எடுக்கிற மாதிரி சீன் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம ஹேண்ட் மோஷன் கேப்சர் பண்ணணும், ஃபிங்கர் மோஷன் கேப்சர் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் மோஷன் கேப்சர் வந்துடும், ஒவ்வொரு இதுக்கும் வந்துடும், இதுக்கு வந்துடும், இதுக்கு வந்துடும், 3க்குமே வந்துடும், க்ளீனாக இருக்கும். அதுக்கு தான் விலை அதிகம்.
நீங்கள் சிம்பிளாக பண்ணிட்டு போகலாம். எனக்கு சும்மா மோஷன்ஸ் மூவ் ஆனால் போதும், பாடியில் எல்லா ஃபிசிக்ஸும் மூவ் ஆனால் நார்மலாக மூவ் ஆனால் போதும், அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வேண்டாம் இப்போதைக்கு, நான் அதை மேனுவலாக படிப்பேன் அப்படின்னா அது சாஃப்ட்வேர் இருக்குது, அதை படிக்கலாம். இல்லை நான் அதுவும் வேண்டாம், எதுக்கு நான் செலவு பண்ணுவோம், இதுலேயே பண்ணுறேன் அப்படின்னா இதில் கீ ஃப்ரேம் வச்சு பண்ணுவோம். நான் அது சொல்கிறேன். இது புரிஞ்சுது? நெக்ஸ்ட் போகலாமா? சும்மா ராவாக தான் பார்க்குறீங்க இந்த மாடலில். இது ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். The camera up right now. Stuff in the Amazing Spider-Man reboot of 2012. This Spider-Man பிடிக்கும். 3 பேர் இருக்காங்க. ஆமா நான் பையனா. அவனுக்கு 9 வயசு கூட இல்லை. ஆமா நான் 20 வயசு மேலே ஆயிடுச்சு. 20 This latest installment gives us 3 new villains along with the creative opportunity to take Spider-Man's stunts and physicality to new heights. The city full of transitions are motivated by the action and mechanics along the way. And that's where the movement studies of our production stunt double came in handy. Animators use this reference as a guide, picking up on physical cues and extrapolating subtleties to broader performances. This process also inspired new actions that hadn't been seen before, like the overhand scramble, as we like to call it, a maneuver that he uses to accelerate himself up the web during chase sequences to make sure he's always aiming. Animation also played a role. அந்த லேண்ட் எவ்வளோ வெயிட் இருக்குது, லேண்ட் டன்ஸில் கொடுக்கணும், நீங்கள் கிராவிட்டி கொடுக்கணும் அந்த லேண்டுக்கு. அப்போ தான் அந்த கேரக்டர் வந்து ஸ்விங் ஆகும்போது கீழே வருவோம், கீழே வந்துட்டு திரும்ப அந்த வெப்போட தூக்கிட்டு மேலே போகும். இப்படி ஸ்விங் ஆகும்போது அதுக்கு கேரக்டர் ஒரு 45 kg அப்படி இருக்காமல் இருக்கும். நீங்கள் லேண்டை டன்ஸில் இருக்கணும், சுற்றி இருக்கிறதுக்குலாம் இப்போ இதுக்கெல்லாம் ஃபிசிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அது உடையும் போது ஃபிசிக்ஸ் கொடுத்தா அது உடையும். சேரை தூக்கி போடும்போது சேர் உடையாது. சொல்கிறேன், கிளாஸுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கும், கிராம்ஸில் கொடுக்கணும் அது வெயிட். அப்போ அது கீழே விழும்போது உடையும், அப்போ அதுக்கு ஃபிசிக்ஸ் கொடுக்கணும், கிராவிட்டி கொடுக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. Scenes where audiences would they're looking at practical photography, like the final standoff with electric, where Spider-Man is completely animated throughout, including close-up performances. This gave the director the flexibility to add additional shots well after principal visual play in the clock tower scene. You see, this big in the distance as a CG character. Like the final standoff with the left, including, it's like in the comic book. In response to both internal masses, so they resonate emulation gas adds jiggle to the muscle. Real character Masses, so they resonate simulation gas adds 3D character, the correct simulations it's jiggle to the muscle mass. So they resonate realistically in response to both internal and external forces. And notice the wrinkling detail in his suit. The new suit design is much looser than it was in previous iterations. Another layer of detail. Reactive ball. Comes into vision to be seen, It was a moment in time to show Spider-Man.
இல்லை சவுண்டு காசும் அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கேப்சர் நார்மலாக வீடியோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுவுமே கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தான் இல்லை அட்வான்ஸ் ஒரு 3D பண்ணுறது. அப்போ அது நேச்சுரல் கிடையாது, ஃபுல்லாக கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் அந்த இது சொன்னீங்கல்ல, நம்ம இதில் வந்து வெளியில் போய் லொக்கேஷன்ஸ் எடுப்பாங்க, எது காஸ்ட் வைஸ் இது இது பெஸ்ட்டு பார்த்தா உள்ள கொஞ்சம் ஸ்டுடியோவில் பண்ணுறதுனா பெஸ்ட்டு. அது காஸ்ட் வைஸ் கம்மியாக காஸ்ட் வைஸும் கம்மியாக காஸ்ட் வைஸும் கம்மியாக. இப்போ நீங்கள் வெளில போய் பண்ணுறீங்க, கூட எத்தனை பேர் வருவாங்க? நிறையா ஒரு 100 வச்சுக்கோங்க, மினிமமாக 100 வச்சுக்கோங்க. ஆனால் அதுவே அதிகம், அது கம்மி தான், ரொம்ப கம்மி 100 இருக்குது. ஏன்னா 100 உங்கள் டீமே 100ன்னா அப்போது உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணும். ஒரு டீம் கொண்டு வரணும் உங்களுக்கு. அவங்க ஒரு 10 வச்சுக்கோங்க. இப்போ வேறு சொல்கிறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, கொண்டு வராங்க, சாப்பாடு செலவு பார்த்துக்கோங்க, ட்ராவலிங் அந்த செலவு. நீங்கள் கேமராஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, கேமராஸ் எவ்வளோ வேலை கேமரா ஒன்றும் சும்மா எங்கேயோ போட்டு கீழே வெளில போகிறீங்க, கீழே விழுந்துச்சு, உடஞ்சிடுச்சு, இப்போது அது ஒன்று எக்ஸ்ட்ரா செலவு. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன செலவே போயிட்டே இருக்கும். லைட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகணும், நிறைய நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், டீசல் செலவு, இந்த மாதிரி ஏகப்பட்டது. இப்போ மவுண்டென்ஸ்லாம் போகிறீங்க, அங்கெல்லாம் இதில் ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மவுண்டென்ஸில் போகிறது சும்மா இல்லை, அது கம்மியாக எடுக்காது டீசல் செலவு. மேலே ஏறும், இன்ஜின் இழுத்துக்கும், அந்த மாதிரி இவ்வளோ இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ். இதில் உள்ளே பண்ணலாம் நீங்கள், அதை நீங்கள் கொஞ்சம் ப்ரோவாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டீம் இருக்கணும், 3D டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் 3D பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா பண்ணுற 3D டிசைனர்கிட்ட நீங்கள் ரியலிஸ்டிக்காக வரணும் அப்படின்னு சொல்லணும், க்ளீனாக வரணும். இப்போது இங்கே பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்போது பாகுபலி பார்த்தீங்களா, அதில் இந்த ஒரு மாடு சீன் ஒன்று இருக்கும், இந்த கவுன்ஸாக புல்லு ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் சரியாக இருக்காது பார்த்தீங்களா. அது அவங்க பண்ணல, பட்ஜெட் ப்ராப்ளம் நடத்தல, அவங்க அந்தளவுக்கு பண்ணல, ரியலிஸ்டிக்காக பண்ணல, சும்மா பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி அந்த ஸ்பைடர்மேனே ரியலாக இல்லை, ஆனால் அப்படி தெரியல. And working out all the complexities of saving these people in a single moment. இப்போ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றாங்க. ஸ்டிஃபாக வந்து எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் 3D ஸ்கேன்ஸ் வச்சுருவாங்க. இப்போ இந்த கேரக்டர் இருக்காங்கன்னா இந்த கேரக்டரோட ஸ்கேன் 3D ஸ்கேன் வச்சுட்டு அந்த கேரக்டர் அப்படியே வச்சுருவாங்க, அப்படியே நிற்போம். 3D கேரக்டர், டிஜிட்டல் கேரக்டர். And it became pretty complicated. Basically, there's 40 people standing still, the camera's moving among them, Spider-Man working out angles, how to shoot his web and keep people from being electrified. So from a technical standpoint, we were looking at, well, how do you shoot a complicated shot where it's a moment in time when nobody's moving, but the camera... Back to the operator's viewfinder in time. This felt believable. A motion capture camera would Spider-Man and see the world from his point of view. 3D